பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்று நாளுக்கான ஜெபமானது வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். அதுக்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய சாட்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த நாட்களிலே எனக்கு மிகவும் பலவீனமான ஒரு விஷயம் நடந்தது. அதாவது என்னோடய சுகரின் அளவு 700 கிட்ட போய்விட்டது. மிகுந்த மன உளைச்சலும் பயங்கரமான போராட்டத்தின் மத்தியிலே மருத்துவமனையில் ஐசியூவிலே சேர்க்கப்பட்டேன். 2 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தேன். அப்போது கூட தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். என்னவென்றால், உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன், பெருக செய்வேன் அப்படின்னு சொன்னீங்களே ஏசப்பா, திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்து விட்டதே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என்னை சுகமாக்கி வெளியே கொண்டு வந்து வீட்டில் வந்து சேர்த்தார். பாருங்கள், எதுக்கு இதை உங்களிடத்தை பகிர்ந்து கொள்கிறேன்னா, போராட்டம் வரதான் செய்யும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் கர்த்தரை தொழுது கொள்வதை எந்த நேரத்திலும் நாம் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி அநேக இடங்களிலே போராட்டம். எனது நண்பர் கூட இப்போது ஐசியூவில் இருக்கார். அவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நம்மளோட ஜெபமானது கற்பாரை போல் இருக்கணும். அதாவது ஜெபம் ஒரு விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்க போதுமான தெய்வம். இந்த உலகத்தில் எல்லாரிடத்துலையும் போய் நம்ம எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தாலும் எந்த மனுஷனும் நமக்கு செவிசாய்க்க போகிறதில்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க போராட்டம் பெருசாக தெரியும். ஆனால் நம்ம போராட்டம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம் தேவனிடத்தில் போய் முறையிடணும். அதாவது நான் என்ன சொல்லணும்னா, தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். எப்பவுமே தேவனால் எல்லாம் கூடும். இந்த வசனம் எனக்கு எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் அந்த வசனத்தை கொண்டு தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எப்போல்லாம் அந்த வசனம் என் கண்களுக்கு முன்பாக வருதோ கர்த்தர் அற்புதத்தை செய்வார். மிகுந்த போராட்டம் இந்த 2023 நான் பார்க்காத போராட்டம் இந்த 2024 ஆரம்பத்திலேயே எனக்கு ரொம்ப போராட்டம் என்னென்னமோ நடந்து கொண்டிருந்தது. ஆனாலும் கர்த்தர் என்னை அனுதினமும் சந்தித்து, அனுதினமும் எனக்கு தேவைகளை சந்தித்து, என் பிரச்சனைகள் போராட்டத்தை எனக்கு விடுதலை செய்தார். உங்களுக்கும் நான் இதான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ போராட்டம் பார்த்தாலும் அதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. இந்த போராட்டம் நமக்கு பெருசு இல்லை, நமக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கி வியாதிஸ்தர்கள் அநேக இடங்களிலே போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அநேக என்னென்ன கண்ணுக்கு அதாவது பேர் தெரியாத அளவுக்கு வியாதிகள் பெருகிவிட்டது. நம்ம இன்றைக்கி அதான் ஜெபம் பண்ண போகிறோம். ஐசியூவில் இருந்தாலும் சரி, இல்லை எங்கே இருந்தாலும் சரி, என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களை விடுதலை செய்ய போகிறார். வாங்க, என்னோடு இணைந்து ஜெபிங்க. கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, உன் பாதத்தை பிடித்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, இன்றைக்கி தவிர்த்து ஆண்டவரே ஐசியூக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்க மக்களுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். ஏன்னா ஐசியூவில் ஐயோ என் கணவர் உள்ளே இருக்காரே, என்ன நடக்குமோ என்று தவித்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காக தான் கர்த்தாவே, இவர்களை நீர் விடுதலை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மோசமான நிலைமையில டாக்டர்கள் 3rd ஸ்டேஜ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஏசப்பா. ஆனாலும் நீங்கள் எத்தனை ஸ்டேஜ் ஆனாலும் உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரை. கர்த்தர் எப்படியாவது இந்த வியாதியில் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யுங்கப்பா. அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்குங்க, பார்த்து கொண்டிருக்குங்க, அவங்க எல்லாரையும் விடுதலை செய்யுங்கப்பா. அப்பா, இந்த வியாதி மருத்துவமனை ஆண்டவரை ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்க அழுகுறாங்க ஏசப்பா. ஐயோ, எப்படியாவது இந்த மகனுக்கோ மகளுக்கோ கணவனுக்கோ நண்பருக்கோ விடுதலை ஆகிடுமா என்று தவித்து கொண்டிருக்க அந்த குடும்பங்களை நீர் விடுதலை செய்யுங்க தகப்பனே. நீர் விடுதலை செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நீர் இந்த ஜெபத்தில் ஆண்டவரை பங்கு கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. ஏசப்பா, எப்படிப்பட்ட வியாதிகள் அடியனுக்கு நீ எப்படி சுகம் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி ஆண்டவரை தவித்து கொண்டிருக்க ஒவ்வொரு வியாதி சூழலையும் சுகமாக்கி வீட்டுக்கு கொண்டு வாங்க ஏசப்பா. ஐசியூவில் இருக்கிறவங்க சீக்கிரம் நலமோடு வீடு திரும்பட்டும் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காகவும் எங்களை ஆசீர்வதித்து விட்டதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.